குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். இது டிஜிட்டல் திண்ணை. 2026 தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலுக்கு இன்னும் 5 மாதங்களே இருக்கு. அதனால அரசியல் கட்சிகள் தேர்தல் வேலையை ரொம்ப ஜரூராவே ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் களத்துல முந்தி நிற்பது திமுக தான். மண்டல பொறுப்பாளர்களை அமைத்ததிலிருந்து நிர்வாகிகளுடன் திமுக தலைவர் ஸ்டாலின் 1-to-1 மீட்டிங் அப்படின்னு களை கட்டுது. அந்த வகையில நேற்று மாமல்லபுரத்துல என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி பயிற்சி கூட்டம் நடைபெற்றது. ஆரம்பம் முதலே கை தேர்ந்த தொகுப்பாளர் போல மைக்க கையில வச்சுக்கிட்டு யார் பேசணும் என்ன பேசணும் அப்படிங்கிறது மட்டும் இல்லாம இடையிடையே கமெண்ட் என கடைசி வரை கலக்கி விட்டாராம் ஸ்டாலின். கூட்டத்தை சட்டுன்னு முடிச்சிடுவோம், நீங்கெல்லாம் ரொம்ப தூரத்திலேருந்து கூட வந்திருப்பீங்க, பத்திரமா திரும்பி போகணும், மழை வேற என்று கூறியே துவக்கி இருக்கிறார். அதன்படியே கூட்டமும் விறுவிறு என நடைபெற்றிருக்கிறது. முதலில் அமைச்சர் தங்கம் தென்னரசுவை பேச சொல்லியிருக்கிறார். அவர் பேசியவுடன் என்ஆர் இளங்கோவை எஸ்ஐஆர் பற்றி விவரமாக பவர் பாயிண்ட் பிரசன்டேஷனோடு சொல்ல சொல்லியிருக்கிறார். அவரும் தமிழ்நாட்டில் மேற்கொள்ளப்பட இருக்கக்கூடிய சிறப்பு வாக்காளர் திருத்தம், அதாவது எஸ்ஐஆரால் ஏற்படக்கூடிய ஆபத்துகள் என்ன, பாஜக ஏன் அவசரமாக இதை கையில எடுக்கிறாங்க, தமிழ்நாட்டில் என்ன பாதிப்பை ஏற்படுத்துவதற்கான திட்டங்களை போட்டிருக்கிறாங்க என்பதை பற்றியெல்லாம் விலாவரியாக பேசியிருக்கிறார். அவர் பேசி முடித்து இருக்கைக்கு திரும்பியதும் நீங்க காண்பித்த பிரசன்டேஷன்ல இறந்தவர்களுடைய வாக்குகள் எப்படி கையாளப்படுகிறது அப்படிங்கிற விவரங்கள் இருந்தது, அது விட்டு போயிருச்சே என்று சுட்டி காட்டியிருக்கிறார் ஸ்டாலின். கூட்டத்தை விரைவில் முடிக்க வேண்டும் என்கிற பதட்டத்துடனேயே கூறிய இளங்கோ ஸ்டாலின் சுட்டி காட்டியதும் மீண்டும் அந்த பாயிண்டை எடுத்து பேசியிருக்கிறார். அதன் பிறகு பொதுச் செயலாளர் துரைமுருகனும் பேசியிருக்கிறார். நிர்வாக குழு உறுப்பினர்களை நீங்களும் பேசுங்க, உங்க கருத்தை கூறுங்க அப்படின்னு ஸ்டாலின் சொல்ல அதில் பேசியவர்கள் அனைவரும் திமுகவை ஆஹா ஓஹோ என்று பாராட்டி இருக்கிறார்கள். அடுத்து நம்ம ஆட்சி தான் வரும் என்று ஏகத்துக்கு புகழ்ந்தும் இருக்கிறார்கள். ஆனால் அந்த நிர்வாக குழு உறுப்பினர்களில் ஒருவரான ஒரு பெண்மணி எழுந்து பேசியிருக்கிறார். எல்லாம் சரி, மக்கள் பிரச்சனைகளை தீர்த்தாதான் வெற்றி கிடைக்கும், ஆனா அதை செய்யணும்னு நம்ம முயற்சி செஞ்சா எந்த ஒரு அதிகாரியும் அரசு அதிகாரியும் ஆதரவா இருக்கிறது கிடையாது, ஒத்துழைக்கிறது கிடையாது. அதனால பல பிரச்சனைகளை நாங்கள் சந்திக்க வேண்டியது இருக்கு, மக்கள் கிட்ட எப்படி அதை சொல்றதுன்னு தெரியல என்று தன்னுடைய கருத்தை கூறியிருக்கிறார். அவர் பேசியவுடன் ஒரே கைத்தட்டல் விசில் பறந்துச்சான். புரிந்து கொண்ட ஸ்டாலின் ஒரு சில அதிகாரிகள் இப்படி இருப்பாங்க தான், ஆனால் அதையும் நம்ம சரி பண்ணிடுவோம், கவலைப்படாதீங்க என்று உற்சாகப்படுத்தி இருக்கிறார். அதற்கு பின் ஸ்டாலின் உரையில வேண்டுகோளும் இருந்தது, கட்டளையும் இருந்தது. இந்த பயிற்சி கூட்டத்துக்கு பிறகு அவரவர் வாக்குச்சாவடியில வெற்றி பெறுவதுதான் இலக்காக இருக்க வேண்டும். மாநில நிர்வாகியாக இருந்தாலும் சரி, ஏன் நானா கூட என்னுடைய வாக்குச்சாவடியில் நடைபெற உள்ள கூட்டத்தில் பங்கேற்று அங்க நம்முடைய வெற்றியை உறுதி செய்வதற்கான பரப்புரையில நிச்சயமா ஈடுபட போகிறேன் என்று கூறியிருக்கிறார். ஆரம்பத்தில் உரையாற்றும் போதே ஒரு போடு போட்டு விட்டார். இங்க உட்கார்ந்து இருக்கிற உங்க மனசுல இப்ப என்ன ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு எனக்கு நல்லா தெரியும். தலைவரும் சும்மா இருக்க மாட்டேங்கிறாரு, நம்மையும் சும்மா இருக்க விட மாட்டேங்கிறாரு அப்படின்னு தான் சிலர் நினைப்பீங்க. ஆனா சுணங்கி சும்மா இருந்துட்டோம்னா நம்ம ஒரே இடத்துல தேங்கிடுவோம். அது தேக்கம். உழைப்பை கொடுத்து லட்சியத்தை நோக்கி இயங்கிக் கொண்டே இருக்க வேண்டும், அதுதான் இயக்கம் என்று கூறியிருக்கிறார். அதே போன்று உரையின் நிறைவிலையும் இந்த கூட்டங்கள்ல ஒவ்வொரு பூத்துக்கும் ஒரு டார்கெட்டை செட் செஞ்சுக்கணும். இவ்வாறு பூத் வாரியாக நடத்தும் கூட்டங்கள், அதுல நீங்க நிர்ணயித்திருக்கக்கூடிய இலக்கு, இவ்வாறு எல்லா தகவல்கள் அடங்கிய ஷீட்டை மாவட்ட செயலாளர் மூலமாக எனக்கு நீங்க அனுப்பி வைக்கணும். வாரம் நீங்க அனுப்புறத பார்த்துட்டு நானே உங்களுக்கு ஃபோன் செஞ்சு விசாரிப்பேன் அப்படிங்கிறதையும் மறந்து விடாதீங்க என்றும் கூறியிருக்கிறார். இதை கேட்டதும் உடன்பிறப்புகள் ரொம்ப உற்சாகத்தோடையும் நம்பிக்கையோடையும் புறப்பட்டு சென்றிருக்கிறார்கள். சரி, இது ஒரு புறம் இருக்க அடுத்து ஒரு கூட்டமும் நடந்திருக்கு, அதை பற்றியும் சொல்லிடுவோம். தாவேகாவுடைய முதல் நிர்வாக குழு கூட்டம் இன்று நடைபெற்றது. அதாவது அக்டோபர் 29ஆம் தேதி கரூர்ல கடந்த செப்டம்பர் 27ஆம் தேதி தாவேகாவுடைய பிரச்சார கூட்டத்தில் சிக்கி 41 பேர் உயிரிழந்தனர். அதன் பிறகு தாவேகா தரப்பிலிருந்து எந்த செயல்பாடுகளையும் ஈடுபடல. விஜயுடைய பிரச்சாரமும் தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டது. இந்த சூழ்நிலையில கடந்த ஒரு மாதத்துக்கு பிறகு அக்டோபர் 27ஆம் தேதி சென்னை அழைத்து வந்து பாதிக்கப்பட்டவர்களை விஜய் சந்தித்து ஆறுதல் கூறினார். அப்போ உயிரிழந்தவர்களுடைய குடும்பத்தினரின் காலில் விழுந்து விஜய் மன்னிப்பு கேட்டதாகவும் அவரை சந்தித்தவர்கள் கூறுகிறார்கள். இதைத் தொடர்ந்துதான் முதல் நிர்வாக குழு கூட்டம் இன்று நடைபெற்றது.
கூட்டணியை பற்றியெல்லாம் இந்த கூட்டத்தில் எந்த பேச்சும் இல்லை. விஜயுடைய பயணத்தை அடுத்து எப்படி திட்டமிடுவது என்பது குறித்தே விவாதித்திருக்கிறார்கள். நவம்பர், அதாவது அடுத்த மாதம் 10ஆம் தேதிக்கு பிறகு விஜயுடைய சுற்றுப்பயணத்தை வைத்து கொள்ளலாம். அதுவும் பொதுக்கூட்டம் போன்று ஒரு கூட்டத்தை நடத்தலாம் என்றும் முடிவு செய்யப்பட்டிருக்கிறதாம். எந்த நெரிசலும் ஏற்படாமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்ற உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறதாம். இதைத் தொடர்ந்து விஜய் தரப்புல ஒரு முக்கிய அறிவிப்பும் வெளியாகி இருக்கிறது. அதாவது தமிழக வெற்றி கழகத்துடைய அடுத்த கட்ட தொடர் நிகழ்வுகள் மற்றும் செயல்பாடுகள் குறித்து விவாதிக்க வேண்டும். அதனால முடிவுகள் எடுக்கும் பொருட்டு கழகத்துடைய இதயமான பொதுக்குழுவின் சிறப்பு கூட்டத்தை கூட்ட முடிவு செஞ்சிருக்கோம். வருகிற 5ஆம் தேதி, நவம்பர் 5ஆம் தேதி புதன்கிழமை அன்று நம்முடைய தமிழக வெற்றி கழகத்துடைய சிறப்பு பொதுக்குழு கூட்டம் மாமல்லபுரம் 4 பாயிண்ட்ஸ் பை ஷெரட்டன் ஹோட்டல்ல காலை 10 மணிக்கு நடைபெறும் என்று அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. அதே சமயம் கூட்டணி குறித்து நிர்மல்குமார் செய்தியாளர்களிடம் பேசும்போது தெளிவாகவே கூறிவிட்டார். நாங்கள் முன்பு என்ன நிலைப்பாடு எடுத்தோமோ, அதாவது அரசியல் எதிரி திமுக, கொள்கை எதிரி பாஜக, நாங்கள் தனித்து தான் நின்று போட்டியிடுவோம், எங்கள் தலைமையில் தான் கூட்டணி என்பதை கூறினோமோ அதே நிலைப்பாட்டில் தான் இருக்கிறோம் என்பதையும் தெளிவாக கூறிவிட்டார். ஆக அதிமுகவுடன் விஜய் கூட்டணியா என்கிற சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி தற்போது வைக்கப்பட்டிருக்கிறது. அதே சமயம் அதிமுக தரப்புல விஜயோட கூட்டணி வைக்கிறத பத்தி என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு விசாரிச்சோம். தேவையில்லாம யாரையும் வளர்த்து விட்டா நாம தான் அப்புறமா சங்கடப்படணும் என்ற ஒரே வார்த்தையில் இந்த கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு ஃபுல் ஸ்டாப் வைத்திருக்கிறாராம் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் EPS. விஜய் நம்ம கூட கூட்டணிக்கு வந்தா நல்லா இருக்கும் என்று ஆசைப்படும் சில சீனியர்களிடம்தான் இதை பகிர்ந்திருக்கிறார். மேலும் நாம தாங்க ஆட்சி அமைப்போம், அப்படி ஆட்சி அமைச்சிட்டோம்னா எந்த பிரச்சனையும் கிடையாது, விஜயும் ஒரு வழிக்கு வந்துருவாரு, திமுகவுலையும் நிறைய பேர் அதிருப்தியில இருக்கிறாங்க, அதற்கு பிறகு அதிமுகவுக்கு கூட அவங்க வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, நம்ம ஏன் இப்ப முந்திக்கிட்டு விஜய்க்காக தான் காத்திருக்கிறோம், விஜய் கூட்டணிக்காக காத்திருக்குது அதிமுகங்கிற பிம்பத்தையே உருவாக்கணும், நம்ம தேவையில்லாம வளர்த்து விடுற வேலையே வேண்டாம் என்று கராராக கூறியிருக்கிறார். அதே மாதிரி அதிமுக உடஞ்சி போச்சு கிடஞ்சி போச்சுங்கிற இந்த வேலையே வேண்டாம், இந்த பேச்சே வேண்டாங்க, முக்குளத்தோர் வாக்குகள் நமக்கு திரும்பி வந்துடும், அதனால ஓபிஎஸை பற்றியோ டிடிவி பேசுகிறத பற்றியோ கவலைப்பட வேண்டாம். இப்போ பாஜகவுடைய மாநில தலைவராக இருக்கிற நைனா நாகேந்திரனும் முக்குளத்தோர் வாக்குகளை நம்ம கூட்டணிக்கு கொண்டு வர்ற வேலையில் ஈடுபட்டிருக்கிறாரு, அதுவும் நமக்கு கை கொடுக்கும். தென் தமிழகத்தில் கூடுதலாக 15 தொகுதிகள் நமக்கு கிடைக்குங்க. வட தமிழகத்திலையும் பாமக நம்மளோட தான் கூட்டணி வர்ற மாதிரி முடிவில் இருக்கிறாங்க, அதனால கூட ஒரு 15 தொகுதி கிடைக்கும். இதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தா நம்ம தான் ஆட்சி அமைக்கிற மாதிரி சூழ்நிலை இருக்கு, அதனால கவலையே படாதீங்க என்று நம்பிக்கையுடன் கூறுகிறாராம் EPS. ஒவ்வொரு கட்சியும் கணக்கு போடுறாங்க, ஆனா மக்கள் போடுற கணக்கு என்ன என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். மின்னம்பலம்.com, தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.